ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இப்போ தான் பாவம் ஜிஞ்சர் கொஞ்சோட சாப்பாடு போட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அதுக்கு வயிறு ஃபுல்லான உடனே அந்த 3 குட்டிகளும் பாருங்கள் அதை என்ன பாடுபடுத்துதுன்னு பாருங்கள். அதாவது கொஞ்சம் தான் வயிற்றுக்கு இப்போ தான் கொஞ்சம் தயிர் சாதம் வச்சுட்டு வந்தேன். அது கொஞ்சம் தான் சாப்பிட்டுச்சு. கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்சம் பால் ஊறி இருக்கும் போல் இருக்குது. உடனே இந்த 3 குட்டிகளும் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? இந்த 3 குட்டிகளும் அதுகளுக்கு தயிர் சாதம் சாப்பாடு என்ன தான் அதாவது குழந்தைங்க பார்த்திங்கன்னா சின்ன வயசில் என்ன தான் நம்ம பால் சோறு பால் அப்படி என்ன தான் கொடுத்தாலும் தாய்கிட்ட வந்து குழந்தைகள் வந்து பால் குடிக்குங்க. அதுதான் அதுகளுக்கு வந்து பிடிக்கும். அப்படி தான் இப்போது வெளியில் வந்து தயிர் சாதம் நான் வச்சுருக்கிறேன். ஜிஞ்சர் சாப்பிட்டுச்சு. இந்த 3 குட்டிகளும் லேசாக தொட்டுட்டு சரியாக சாப்பிடல. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டச் மாதிரி டச்சப் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஞ்சர்கிட்ட வந்து பாருங்கள் எப்படி பால் குடிக்குதுன்னு. பாவம். ஆனால் உண்மைக்குனே வந்து ரத்தத்தையே பாலாக கொடுக்கறது தான் தாயின்னு சொல்லுவாங்க. அது மனிதர்களுக்கு மட்டும் இல்லை பாருங்கள், விலங்குகளுக்கும் அப்படி தான். அப்படி கூட அது பாருங்கள், குழந்தைய பால் குடிக்க விட்டு அது எப்படி படுத்து கிடக்குன்னு பாருங்களேன். அங்கே அவ்வளோவா பாலும் வரல. பாருங்கள் எப்படி குடிக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போய் வீடியோ எடுத்தோன்னா அங்கே அது எவ்வளோ பூனைங்க பெரிய பூனைகள் ஆயிடுச்சு இல்லையா. நம்மளே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே குழந்தைக்கு பால் பத்தலைன்னா நம்ம வந்து என்ன செய்வோம், சாதம் அது ஊட்ட ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தான் இப்போ ஜிஞ்சர் கொடுக்குற பால் வந்து 3 குட்டிங்க, ஒரு குட்டினா பரவாயில்ல, 3 குட்டிகளுக்குமே பத்த மாட்டேங்குது. சும்மா அப்பக்கப்போ வந்து அதுகளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வந்து அப்படியே குடிச்சிட்டு போகுது. அப்படியே அசல் மனுஷங்க என்ன பண்ணுறோமோ அதே தான் இந்த விலங்குகளுக்கு எடுத்துகிட்டு நான் இது ஒவ்வொரு சமயமும் நடக்கிறப்போ ஒவ்வொரு சமயமே அதை நான் ஃபீல் பண்ணுறேன். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு தெரியல. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.